வணக்கம். தந்தியின் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. தமிழகத்திற்கு உரிய மின்சாரத்தை வழங்கும் வகையில் தேசிய அணுமின் கழகத்தில் உள்ள மின் உற்பத்தி ஆலைகளின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களில் இல்லாத அளவிற்கு மின்வெட்டு மோசமான கட்டத்தை அடைந்திருக்கிறது. தமிழகத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட மின் உற்பத்தி பிரிவுகளில் தொழில்நுட்ப குறைபாடு காரணமாக உற்பத்தி முடங்கிவிட்டதால் தமிழகத்தின் பெரும் பகுதி இருளில் மூழ்கியுள்ளது. சென்னை தவிர மற்ற மாவட்டங்களில் 6 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் வரை அறிவிக்கப்படாத மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. எப்போது மின்சாரம் வரும், எப்போது மின்சாரம் போகும் என்பதே தெரியாததால் மக்கள் தங்களின் அன்றாட பணிகளை கூட திட்டமிட்டு முடிக்க இயலாத நிலை காணப்படுகிறது. மோசமான மின்வெட்டால் சிறு மற்றும் குறு தொழிற்சாலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மின்வெட்டை போக்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. இது பற்றிய தொகுப்பை முதல் பார்க்கலாம். தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக இல்லாமல் இருந்த மின்வெட்டு மீண்டும் தலைகாட்ட துவங்கியுள்ளது. மின் உற்பத்தி நிலையங்களில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப குறைபாடு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மின் உற்பத்தி முடங்கிவிட்டதால் தமிழகத்தின் பெரும் பகுதி இருளில் மூழ்கியுள்ளன. இதனால் சிறு மற்றும் குறு தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த தொழிற்சாலைகள் பெரும்பாலும் பகல் நேரத்தில்தான் செயல்படுகின்றன. 6 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதால் இந்த தொழிற்சாலைகளில் உற்பத்தி அடியோடு முடங்கி உள்ளதாக சிறு மற்றும் குறு தொழிற்சாலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் இவற்றில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிழந்து வாடுகின்றனர். இரவு நேரங்களிலும் மின்வெட்டு நீடிப்பதால் குழந்தைகள் மற்றும் நோயாளிகள் உறங்க முடியாமல் தவிக்கின்றனர். கொசு தொல்லை அதிகரித்து டெங்கு, சிக்கன்குனியா உள்ளிட்ட நோய்களும் வேகமாக பரவி வருகிறது. கடந்த மாதம் தமிழக சட்டப்பேரவையில் மின்வெட்டு தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா, தமிழகத்தில் மின்வெட்டு போக்கப்பட்டு 99% மின் மிகை மாநிலமாகிவிட்டதாகவும் அடுத்த மாத இறுதிக்குள் தமிழகம் 100% மின் மிகை மாநிலமாகிவிடும் என்றும் கூறியிருந்தார். தற்போதைய மின்வெட்டு குறித்து பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 12 அனல் மின் நிலைய பிரிவுகளிலும் முழு அளவில் உற்பத்தி நடைபெற்று வரும் நிலையில் மத்திய அரசின் கீழ் உள்ள அனல் மின் நிலையங்களில் 2500 மெகாவாட் வரை மின் உற்பத்தி குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தி நிலையங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்ய அரசு விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. மின் பற்றாக்குறை இது கடந்த சில காலமாகவே, கடந்த பல ஆண்டுகளாக தமிழகம் மிகவும் பாதிப்படைந்து வருவது மின் பற்றாக்குறையினால். ஆனால் கடந்த ஜூன் மாதத்தில் இருந்து நவம்பர் மாதம் வரை ஓரளவிற்கு சீரான மின்சாரம் கிடைத்து வந்தது. அதுவும் தற்பொழுது நவம்பர் மாதத்தில் 2வது வாரத்தில் இருந்து மின்சாரம் தட்டுப்பாட்டால் தமிழக மக்கள் பெரும் அவதிக்கும் பாதிப்புகளுக்கும் ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து களத்தில் இருந்து நேரடி தகவல்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர்கள் கோவையில் இருந்து நேசராஜ் காத்திருக்கிறார். அதுபோன்று திருச்சியில் இருந்து விஜயகோபால் காத்திருக்கிறார். நெல்லையில் இருந்து எமது செய்தியாளர் சங்கர் நேரடி கள தகவல்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார். இந்த பிரச்சனை குறித்து விரிவாக அலசவிருக்கிறோம் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில். இந்த பிரச்சனை குறித்து நம்முடன் அலசி ஆராய அரங்கத்தில் நம்முடன் இணைகிறார் தமிழ்நாடு மின்துறை பொறியாளர் திரு காந்தி அவர்கள். முதலில் கோவையில் இருக்கும் எமது செய்தியாளர் நேசராஜிடம் செல்லலாம். நேசராஜ், வணக்கம். நேசராஜ், சொல்லுங்க, கோவையை பொறுத்த வரைக்கும் மின்வெட்டு நகர்ப்புறங்கள்ல எப்படி இருக்கு, அதே மாதிரி கிராமப்புறங்கள்ல எப்படி இருக்கு, அதை பத்தி விரிவா முதல்ல பதிவு செய்யுங்க. வணக்கம் காயத்ரி. இப்போ கோவையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆவாரம்பாளையம் பகுதியில் இருக்கிறோம். இங்க சிறு குறு தொழில் அமைப்புகள் அதிக அளவில் இருக்குது. கோவையில கடந்த 1 மாத காலமாக 8 மணி நேரம் மின்வெட்டு அதிகரித்துள்ளதால் ஒரு நாள் ஒன்றுக்கு 15 கோடி நஷ்டம் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதே போல கோவையில 8 மணி நேரம் மின்வெட்டு அதிகரித்துள்ளதால் தொழிலாளர்கள் வேறு தொழில்களுக்கு மாற்றம் அடைந்துள்ளனர்.
துணிக்கடைகளிலும் வேறு சுண்ணாம்பு கலவை அடிக்க செல்கின்றனர். இந்த நிலை நீடித்தால் அதே போல சிறு குறு தொழிலை பொறுத்தவரைக்கும் அண்டை மாநிலமான கேரளாவுக்கும் இடம்பெயர்ந்து வருகின்றனர். இதே நிலை நீடிக்க தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போதைய நிலை இதே போல நீடித்தால் தொழிலாளர்கள் தற்கொலைக்கும் முயன்று வருகின்றனர். இது குறித்து சங்க துணைத் தலைவர் செல்வராஜிடம் கேட்போம். சொல்லுங்க, இப்ப கரண்ட் கட்டு எந்த அளவுக்கு இருக்கு? வணக்கம். தற்போது ஒரு நாளைக்கு அறிவிக்கப்படாம 8 மணி முதல் 10 மணி நேரம் வரை மின்வெட்டு இருப்பதனால தொழிலாளர்களும் சரி, குறுந்தொழில் முனைவோர்களும் சரி மிக அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி என்பது கார்பரேட் நிறுவனங்களோ அல்லது 100 HP 200 HPக்கு மேல யூஸ் பண்ணுகின்ற பெரிய நிறுவனங்களின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி ஆகாது. சிறு மற்றும் குறுந்தொழில் கைத்தொழில்களினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியே நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி ஆகும். ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் 8 மணி முதல் 10 மணி நேரம் வரை மின்வெட்டு இருப்பதால் தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து வேலை தர முடியாத சூழ்நிலையிலும் தொழிலாளர்களுக்கு 12 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்தால்தான் குறைந்தபட்சம் ஒரு 450 ரூபாய் 500 ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க. அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். 5 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை செஞ்சு அந்த சம்பளத்தை வாங்கி அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை தள்ள முடியாத காரணத்தினால அவங்க சுண்ணாம்பு அடிப்பதற்கு, பெயிண்ட் அடிப்பதற்கு, புரோக்கர் தொழிலுக்கும், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் மற்ற தொழில்களுக்கு போயிடுறாங்க. தொழிற்சாலைகளும் நிறைய இப்ப நிறைய பேர் தொழிலை விட்டுட்டு தொழிலாளர்களாகவும் மற்ற வேலைகளுக்கு செல்றாங்க. இப்போ இப்ப கோவையில பாத்தீங்கன்னா ஆவரமலை பகுதியில் தற்போது கரண்ட் இல்லை. இதனால தொழிலாளர்கள் பாருங்க இப்போ இது எந்த அளவுக்கு நின்றுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இத்தனை தொழிலாளர்களும் 12 மணிக்கு மேலதான் மின்சாரம் வரும். இந்த மின்சாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க தொழிலை தொடங்குவார்கள். காயத்ரி, தொடர்ந்து இணைந்திருங்கள் நேசராஜ், நாம் நிறைய பேசலாம். இப்பொழுது நம் அரங்கத்தில் இருக்கக்கூடிய விருந்தினர் திரு காந்தி அவர்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார், இப்ப கோவையில இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் பத்தி பேசணும். அதுல முக்கியமா அவங்க சொன்னது என்னன்னா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் வேலை செஞ்சாதான் 500 ரூபாயில இருந்து 800 ரூபாய் சம்பளம் எங்களால பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ தொழிலாளர்கள் அப்படின்னு இல்லாம ஒரு பிரச்சனைகள் ஒரு சமூகம் பேஸ் பண்ணலாம். ஆனா மின் பற்றாக்குறை, மின்சாரம் தடை அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது ஒரு சாதாரண மக்கள்ல இருந்து தொழிலதிபர்கள்ல இருந்து அனைத்து தரப்பு மக்களையுமே, எல்லா செக்டர்ஸையுமே அது பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது முக்கியமா இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான மின் பற்றாக்குறையை தமிழக மக்கள் சந்திச்சுட்டு வராங்க. இப்ப தமிழகத்துக்கு மொத்தம் எவ்வளவு மின்சார உற்பத்தி தேவை? அதுல மத்திய தொகுப்பு, மாநில தொகுப்பு, இதுல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது சார்? இன்றைக்கு நிலவலில் மத்திய தமிழகத்தை பொறுத்தவரையில் 11,000 மெகாவாட் அளவிற்கு நமக்கு மின்சாரம் தேவை இருக்கிறது. நேற்றைய நிலவரப்படி 9,200 மெகாவாட் மின்சாரத்தை மின்சார வாரியம் அனுப்பியிருக்கிறார்கள். 1,800 மெகாவாட் அளவிற்கான மின்சார பளுவை அவர்கள் இன்றைக்கு மின்வெட்டு சொல்லக்கூடிய மின்வெட்டு மூலமாக தவிர்த்திருக்கிறார்கள். ஆக 1,800 மெகாவாட் இன்றைய காலகட்டத்தில் பற்றாக்குறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் முன்னதாக குறிப்பிடும் பொழுது சொன்னீர்கள், மே மாதத்திலிருந்து நாம் நவம்பர் மாதம் வரையில் நாம் மின் தட்டுப்பாடு இல்லாத ஒரு மாநிலமாக தெரிந்தோம். இப்பொழுது அது மாதிரி இல்லாமல் போய்விட்டது. தமிழக மின் கட்டமைப்பு ஒரு வினோதமான கட்டமைப்பு. இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய 40% காற்றாலைகள் தமிழகத்தில் இருக்கின்றன. 8,000 மெகாவாட் அளவிற்கு இந்த காற்றாலைகள் இருக்கிறது. இந்த காற்றாலை மே மாதம் 15ஆம் தேதி துவங்கி அக்டோபர் மாதம் கடைசி வரையில் காற்றாலை உற்பத்தி இருக்கிறது. இந்த காற்றாலை உற்பத்தி நமக்கு இருக்கக்கூடிய பற்றாக்குறை, மொத்தமான பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய 4,000 மெகாவாட் அளவிற்கு அது இட்டு நிரப்புகிறது. ஆக நாம் இந்த மே மாதம் துவங்கி அக்டோபர் மாத இறுதி வரை மிகுமின் மாநிலமாக கூட சில சமயங்களில் நாம் காணுகிறோம். கடந்த ஆண்டு, இந்த ஆண்டில் கூட 1,200 மெகாவாட் அளவிற்கு காற்றாலை உற்பத்தியை முடக்கினோம். நமக்கு தேவையில்லை என்ற காரணத்தினால் முடக்கினோம். அந்த காலம் மிகுமின் மாநிலமாக இருக்கும். இப்பொழுது மழைக்காலமும் பனிக்காலமும் கலர்ந்தது. ஆக இப்போது தேவை இன்றைக்கு குறைந்திருக்கிறது. இன்றைக்கு சென்னையிலே கொஞ்சம் கிளவுடியாக இருக்குமே ஆனால், மேகமூட்டமாக இருக்குமே ஆனால், இன்றைக்கு 100 மெகாவாட் தேவை குறைந்து போகும். ஆக இந்த பனிக்காலம் முடிந்த பிறகு கோடை காலம் வரும் பொழுது இந்த பற்றாக்குறை என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய 1,800 மெகாவாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 4,000 மெகாவாட் அளவிற்கு எட்டப்போம். உற்பத்தியில் நாம் என்ன கூட்டியிருக்கிறோம் என்பது இன்றைக்கு தெளிவாக தெரிய வேண்டும்.
2008 இருந்து இந்த உற்பத்தியில் பெரிய முன்னேற்றங்கள் எதுவும் இல்லை. அன்றிலிருந்து இந்த மின்வெட்டு என்பது ஒவ்வொரு கோடை காலத்திலும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது இன்றைக்கு கிட்டத்தட்ட எல்லா தொழில்களையும் முடக்கி இருக்கிறது. அவர்கள் சொல்வது போல செல்வராஜ் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், தொழிலாளர்கள் சிறு குறு தொழில்கள் முக்கியமாக சிறு குறு தொழில்கள் ரொம்பவும் பாதிக்கப்படக்கூடிய விஷயம். என்டையர் சொசைட்டியுமே இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுது. இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க, இப்ப கிளவுடியா இருக்கு, அதனால நம்மளுக்கு கொஞ்சம் குறையலாம் கூடலாம், அப்ப மக்களுடைய பயன்பாடும் இதுல ஒரு முக்கியமான ஒரு காரணியா வகிக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு மழை காலம் குளிர்காலம் இப்பயே நம்மளுக்கு 8 இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் மின்வெட்டு இருக்கும்போது கோடை காலத்துல இது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அப்ப மின் உற்பத்தி நம்மளுக்கு எப்ப நம்மளுக்கு கரெக்டா வரணுமோ அதுக்கான கட்டுமான பணிகள், அதுக்கான கட்டமைப்பு இப்ப சரி செய்ய முடியுமா? இப்ப டெம்பரவரி சொல்யூஷனாவது கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துல தான் நம்ம இருக்கோம். இந்த மின் தட்டுப்பாடு முதலில் கடுமையாக பாதிக்கக்கூடியவர்கள் சிறு குறு தொழில்கள் தான். பெரிய தொழில்கள் மற்ற வழியிலே மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொள்ள போக முடியும். சமூக அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், பொழுதுபோக்கு அம்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேறு மின்சாரத்தை இல்லையோ அல்லது மின்சாரம் இல்லாதனால் சமாளித்துக் கொள்வதோ ஒரு விஷயத்தை செய்ய முடியும். சிறு குறு தொழில்கள் அவ்வாறு செய்ய முடியாது. ஏனென்றால் அங்கே முதலாளி தொழிலாளி என்ற பெரிய வேறுபாடு எல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு குடும்பம் போன்ற அமைப்புகள் தான் சிறு குறு தொழில்கள். அவ முதலாளிக்கு என்ன லாப நஷ்டம் வருகிறது என்பதை தொழிலாளியை பங்கிட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். முதலாளியால் செய்யக்கூடியவர் அவர் ஒரு நெருக்கடிக்குள் தான் இருக்கிறார். பெரிய தொழில்களை சார்ந்து இருக்கிறார். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலை அதில் இருக்கக்கூடியதை வைத்து இவர்கள் செய்கிறார்கள். மின்சாரம் இல்லை என்று சொன்னால் தொழில் முழுமையாக முடங்கி போகும். 8 மணி நேர மின்சாரத்திற்காக 24 மணி நேரமும் காத்துக் கொண்டிருக்க நிலை தொழிலாளர்களாலும் இருக்க முடியாது. எப்பொழுது மின்சாரம் போகும், எப்பொழுது மின்சாரம் வரும் என்பதே தெரியாத ஒரு பிரச்சனை. சிறு குறு தொழில்கள் ஒரு ப்ராடக்டை செய்து கொடுத்து அதிலிருந்து வர வேண்டிய தொழில். ஆக இவர் சரியான நேரத்தில் கொடுக்க விட்டால் அவருக்கு தொழில் போய்விடும். சென்னையை சுற்றி இன்றைக்கு 24 மணி நேரம் மின்சாரம் இருக்கிறது. ஆட்டோமொபைலுக்கான காம்பனன்ட்கள் இங்கிட்ட நிறைய செய்கிறார்கள். இப்ப சென்னையை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நேர தட்டுப்பாடு இல்லாமல் மின்சாரத்தை பயன்படுத்த முடியும். மாநிலத்தின் பிற பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இவருடன் போட்டியிட முடியாது. அவர்கள் வாழ்வாதாரம் இது மின்சார பற்றாக்குறை என்று வந்தால் முதலில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு தொழில்துறை என்பது சிறு குறு தொழில்கள் தான். அதில் எந்த கருத்து வேறுபாடு வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியாகும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க முன்னிலையில வைக்கிறீங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். கோவையில் இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து சிறிது நேரத்திற்கு முன்பாக பார்ப்போம். இப்பொழுது திருச்சியில் இருந்து கள தகவல்களை பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் விஜயகோபால். அவரிடம் பேசலாம். விஜயகோபால், வணக்கம். விஜயகோபால், இப்ப சொல்லுங்க, திருச்சியில எவ்வளவு மணி நேரம் மின்வெட்டை மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்? முக்கியமா நகர்ப்புறங்கள்ல எவ்வளவு மணி நேரம் மின்வெட்டு இருக்கு, கிராமப்புறங்கள்ல மின்வெட்டு எத்தனை மணி நேரம் இருக்கு, இதனால என்னென்ன பாதிப்புகளை அங்க இருக்கிற மக்கள் சந்திக்கிறாங்க, அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா காயத்ரி, திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி நகர்ப்புறங்கள் அப்படிங்கிற இடத்துல 6 மணி நேரம் வரைக்கும் மின்வெட்டு இருக்கு. அந்த தாலுக்கு அப்படிங்கிற அந்த ஏரியாக்கள்ல தாலுக்கா அலுவலகம், அந்த தாலுக்கா பகுதியில் 9 மணி நேரம் வரைக்கும் மின்வெட்டு இருக்கு. கிராமப்புறங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா மின்சாரம் எப்போது வரும்னே தெரியாத நிலைமை தான் இப்போதைக்கு இருக்கு. அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் மின்சாரம் இருந்தாலே பெரிய ஆச்சரியம் அப்படிங்கிற நிலைமை தான் இப்போ நீடிச்சிட்டு இருக்கு. திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு விவசாயத்தை பிரதானமா கொண்ட பூமி. இதை மாற்றுறது பெல் நிர்வாகம் தான். கடந்த 1967 பெல் நிர்வாகம் துவங்கிய பிறகு தொழில் நகரமா திருச்சி உருமாறுச்சு. அதோடைய சார்பு தொழில்களை செய்யக்கூடிய நிறுவனங்கள் பெல்சியா அப்படிங்கிற ஒரு அமைப்போடு இயங்கி செயல்படுறாங்க. கிட்டத்தட்ட இங்க ஒரு 1000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், குறிப்பா அந்த பெல்சியா 435 நிறுவனங்கள் வைத்திருக்காங்க. இதை தவிர மற்ற அமைப்புகள் ஒரு 235 அமைப்புகள் வைத்திருக்காங்க. அதன் பின்பு சிறு குறு தொழில்கள் வைத்திருப்பதெல்லாம் சேர்த்தா ஒரு 1000 பக்கத்தில் வேறு 1000 நிறுவனங்களுக்கு மேல் செயல்படுது. இந்த திருச்சி புதுக்கோட்டை எல்லை, திருச்சி தஞ்சாவூர் எல்லை ஆகிய மாவட்ட எல்லைகள்ல இந்த பெல் சார்பு வேலைகளை மக்கள் தொழிலாளர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் தொழிலாளிகள் இந்த தொழில் ஈடுபட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மூல இதே நமக்கு மூல இது மின்சாரம் மட்டும்தான். இந்த மின்சாரம் கட்ட வர்றதுனால இந்த 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் எப்ப வேலை நமக்கு இருக்கும் இருக்காது அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் விஜயகோபால், நாம் தொடர்ந்து பேசலாம். சார், இப்ப இவர் சொன்ன மாதிரி திருச்சி பகுதியில 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு பேச நம்ம பார்த்துட்டோம். நிறைய மின்வெட்டு பிரச்சனையினால தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்ப நீங்களும் சொன்னீங்க சிறு குறு தொழிலாளர்கள் தொழில் தான் முக்கியமா பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கூற்றையும் வைத்தீர்கள்.
இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நம்மளுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில 20% மேல மின் கசிவுனாலேயே நிறைய லீக்கேஜ் ஏற்படுது. இதனாலேயே மின்சாரம் நிறைய நம்ம வீணாக செலவழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்று இருக்கு. அப்படி அந்த மாதிரி ஒரு கூற்றுக்கு உங்களுடைய கருத்து என்னவா சார் இருக்கு? நீங்கள் மின் இழப்பு பற்றி சொல்லுகிறீர்கள். இது அரசு டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் லாஸ் என்று சொல்கிறார்கள். 2 விதமான, அதாவது மின் இழப்பு, கம்பிகளில் ஏற்படக்கூடிய இழப்பு, அல்லது மின்சாரம், விற்கப்பட்ட மின்சாரம் அல்லது திருடப்பட்ட மின்சாரம், அந்த விற்கப்பட்ட மின்சாரத்திற்கு பணம் வாங்காமல் இருப்பது. இதைத்தான் அவர்கள் மத்திய அரசும் எல்லா திட்ட வடிவுகளையும் சொல்லுகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் மின் இழப்பு, கம்பிகளில் ஏற்படுகின்ற இழப்பு என்பது 18% இருப்பதாக நீண்ட காலமாக சொல்லி வருகிறோம். எவ்வளவு சதம் இழப்பு என்பதை பற்றிய ஒரு துல்லியமான கணக்கீட்டை செய்வதற்கான வழிகள் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 30 விவசாய இணைப்புகளாக இருக்கக்கூடிய 19 லட்சம் பம்ப் செட்டுகள், அதே மாதிரி குடிசை இணைப்புகளாக இருக்கக்கூடிய ஒரு 18 லட்சம் பம்ப் செட்டுகள், 18 லட்சம் வீடுகள், இவர்களில் எல்லா இடத்திலும் மீட்டர் இல்லை. மீட்டர் இல்லாத இடத்தில் அவர்கள் எவ்வளவு பயன்பாடு என்பதை ஒரு தோராயமாக கணக்கிட்டுத்தான் நாம் கணக்கிட வேண்டியிருக்கு. ஆனால் மின் இழப்பு என்பது தவிர்க்க முடிந்த விஷயம் அல்ல, குறைக்க முடிந்த விஷயம். 18% என்பதை நாம் 12% கொண்டு வரலாம், 10% கொண்டு வரலாம். மிக வளர்ந்த நாடுகளில் இது 6% இருக்கிறது. அது பெருமளவிலே விநியோக பகுதிகளில் மூலதனம் செய்தால் மட்டும்தான் இது சாத்தியமான ஒன்றாக இருக்கும். இது தவிர்க்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அப்ப அதுக்கான மின் கட்டமைப்பு தவிர்க்க முடியும் இல்ல, குறைக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அப்ப அதுக்கான மின் கட்டமைப்பு நம்ம கிட்ட இருக்கா? மின் கட்டமைப்பை வலுப்படுத்துவது, அதுதான் கட்டமைப்பு இருக்கிறது. கட்டமைப்பை அந்த மின் இழப்பு குறைக்கக்கூடிய அளவிற்கு வலுப்படுத்துவது. அதாவது இப்ப சின்ன கம்பியாக இருக்கக்கூடியது பெரிய கம்பியாக மாற்றினோமானால் மின் இழப்பு குறையும். மீட்டர் பழுதடைந்த மீட்டர் இருக்குமானால் அதை எடுத்து விட்டு மாற்றுவது ஒரு மின் இழப்பு குறைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதே மாதிரி எந்த இடத்தில் மின் கசிவு இருக்கு, அது சாதாரணமாக மின் கசிவு என்பது இருப்பதில்லை. மின் கசிவு இருக்கக்கூடிய இடங்கள், மற்ற இடங்களை நாம் பார்த்துக்கிறோம். ஆக கம்பி இழப்பு தான் இதுல முக்கியமான விஷயம். கம்பி இழப்பும் அதுக்கு அடுத்தது போல அதை கணக்கிடக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட், கருவிகள் இடத்திலும் தான் மின் இழப்புக்கான பாதிப்புகள் இருக்கக்கூடிய. ஆக கம்பிகளை மாற்றி அமைப்பது என்பது வேறு விஷயம். சரி, இப்ப நீங்க டெக்னிக்கல் லாஸ் பத்தி சொன்னீங்க. டெக்னிக்கல் லாஸ் நம்ம எப்படி கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்ப கமர்ஷியல் லாஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த எலக்ட்ரிசிட்டி டெஸ்ட், அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும். அது கட்டுப்படுத்துறதுக்கு என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம்? கமர்ஷியல் லாஸ் என்பது தமிழகத்தை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும், அதாவது வழங்கப்பட்ட மின்சாரத்திற்கு கட்டணத்தை வசூலிக்காத நிலை, இதுதான் மிகப்பெரிய கமர்ஷியல் லாஸ். இதை தவிர யாருக்கும் தெரியாமல் திருடப்படுகிற மின்சாரம், இது ரெண்டும் தான் நீங்கள் கமர்ஷியல் லாஸ் என்று சொல்ல வேண்டும். வணிக இழப்பாக நாம் தொடர்ந்து பேசலாம். கோவையில் இருந்து எமது செய்தியாளர் நேசராஜ் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். நேசராஜ், சொல்லுங்க நேசராஜ், அங்க இருக்கக்கூடிய சிறு மற்றும் குறு தொழிலாளர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் பத்தி விரிவா பதிவு செய்யுங்க. இதனால என்னென்ன இழப்பு அவர்களை சந்தித்து வருகிறார்கள், என்ன விதமான வாழ்வாதாரம் இப்ப அவங்களுக்கு கிடைக்குது இது மூலமா, அதை பத்தி சொல்லுங்க. இங்க கோவையில பாத்தீங்கன்னா சிறு குறு தொழில் அமைப்பை சேர்ந்த 50,000 தொழிற்கூடங்கள், 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட நடுத்தர தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். ஆனா இவர்களுக்கு தற்பொழுது இந்த மின்வெட்டினால் அவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் வட்டிக்கு பணம் வாங்கி தொழிலை நடத்தி வருகின்றனர். இவர்கள் மாநில அரசிடம் கேட்பது, எங்களுக்கு இலவசமாக எதுவும் தர வேண்டாம், எங்களுக்கு மின்சாரத்தை மட்டுமே கொடுங்கள், எங்கள் வாழ்வை நாங்கள் அமைத்துக் கொள்வோம் என்று தெரிவிக்கின்றனர். மத்திய அரசும் மாநில அரசும் இந்த மாதிரி பொதுமக்களை வஞ்சித்து வருவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது குறித்து இந்த தொழிலாளர்களிடம் கேட்போம். சொல்லுங்க, இந்த கரண்ட்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு? காட்மா சங்கம் ஆவரம்பாளையம் பகுதி செயலாளர் சதீஷ்குமார். தமிழக அரசின் அறிவிக்கப்படாத மின்வெட்டினால், பல மணி நேரம் மின்வெட்டினால் ஆவரம்பாளையம் பகுதி மட்டுமல்ல தமிழகமே மிகவும் பாதிப்படைந்துள்ளது. ஒரு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஒரு நாட்டிற்கு விவசாயமும் தொழில்கூடம் தான் முதுகெலும்பு என்று சொல்வார்கள். இந்த இரண்டுமே அழிந்து வரும் அபாய நிலையில் இருப்பதாலும் அதை உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக கவனத்தில் ஏற்று போர்க்கால அடிப்படையில் எங்களுக்கு பகலில் கட்டாயம் 8 மணி நேரமாவது மின்சாரம் தருமாறு இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இந்த தொழில் பிரச்சனையில என்னென்ன பிரச்சனை எல்லாம் கண்டுட்டு வர்றீங்க? அதான் பவுண்டி ஓடல, நேற்று பட்டு எதுவுமே ஓடல, கரண்ட் இல்லாம நைட் எல்லாம் தூங்க முடியல. எப்ப வருது, ஒரு நேரத்துக்கு அரை நேரத்துக்கு ஆஃப் ஆகுது. மொத்தத்துல ஆவரமலை லைன்ல கரண்ட் 80 இருக்கு. மொத்தத்துல வெளி மாநிலத்துக்காரங்களும் தென் மாநிலத்துக்காரங்களும் எல்லாம் ஊரை விட்டு போயிட்டாங்க. தீபாவளி போனவங்க வரவே இல்லை பாதி பேரு. அதனால மொத்தத்தில் நல்வழிஞ்சு கிடக்குது.
இந்த கரண்ட் பிரச்சனையில வந்து உங்களோட வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுது. ரொம்ப மோசமா இருக்குங்க சார். சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியறதில்ல, தொழிற்சாலை ஓட்ட முடியறதில்ல, பேங்க் லோன் வாங்கிக்கிறோம், பேங்க் லோன் கட்ட முடியறதில்ல. அதாவது பாரத பிரதமரே சொல்லிக்கிறாரு, அதாவது சிறு தொழில் எந்த நாட்டில் அதிகமா இருக்கிறதோ அந்த நாடு தான் வளர்ச்சி அடையும் சொல்லி. பாரத பிரதமரே கரண்ட் தரலீங்களே, அது அவருக்கு தான் கேட்கணுங்க. அவர் தான் சொல்லிக்கிறார் சிறு தொழில் கீழே போயிட்டு இருக்குது, அப்படி நாடு முன்னுக்கு வரும். சொல்லுங்க. எந்த பிரச்சனை? ஹலோ, வணக்கம். அதாவதுங்க, இப்போ முதல்ல வந்து யூனிட் அது இதுன்னு தான் சொல்லுவோம். இன்னைக்கு வந்து 200 மெகாவாட் இந்த வாரம் வந்துடும், 1000 மெகாவாட் அடுத்த வாரம் வந்துடும். இப்படியே சொல்லி 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 இப்ப நாங்கெல்லாம் மெகாவாட்டை பத்தி பேசுற அளவுக்கு வந்துகிட்டோம். ஆனா கரண்ட்ங்கிறது ஒண்ணுமே இல்ல. 10 பேர் வேலைக்கு வச்சிருக்கிறவன் 5 பேர் ஆயிட்டா, 5 பேர் வச்சிருக்கிற 2 பேர் ஆயிட்டா, ஊருக்கு போனா எவனும் வரல. இதுதான் சூழ்நிலை. இது இப்படி தொடர்ந்து நீடிச்சுன்னா மக்கள் கண்டிப்பா மன அழுத்தத்துக்கு காரணமாகி, தற்கொலை எண்ணத்துக்கு காரணமாகி இப்படித்தான் போக போறாங்க. அதனால இது சீக்கிரமா சரி செய்யுங்க. இது வந்து இதனால ஆச்சு அதனால ஆச்சுங்கிற காரணம் இல்ல. ஒரு 8 மணி நேரமாவது தொடர்ந்து மின்சாரம் கொடுங்க. நாங்க எல்லாருமே எங்க வாழ்க்கை பார்க்கலாம். என்னென்ன பிரச்சனையை சந்திச்சுட்டு வர்றீங்க இந்த கரண்ட்? நாங்களாம் இந்த சிஎன்சி மிஷினை ஓட்டிட்டு இருக்காங்க. திடீர்னு அறிவிக்கப்படாத மின்வெட்டு எல்லாம் வரும்போது எங்களுக்கு என்ன, இந்த டூல் எல்லாம் போயிடுச்சு. ஒரு டூல் வந்து 2000-3000 காஸ்ட் ஆகுது. இப்படி 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு இப்படி ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒவ்வொரு டூல் நாங்கள் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி இதுல சம்பாரிச்சு நாங்கள் வேலைக்கு சம்பளத்துக்கு கொடுத்தெல்லாம் நாங்கள் ஒன்றும் ரெடி பண்ண முடியாது. அதனால தொடர்ச்சியா பகல அட்லீஸ்ட் 8 மணி நேரமா தொடர்ச்சியா கரண்ட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரணும். நிறைய தொழிலாளர்கள் வந்து தற்கொலைக்கெல்லாம் போயிட்டு. ஆமாங்க, அது நிறைய நடந்துட்டு இருக்குங்க. இப்ப நிறைய அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு இப்ப அன்றாட 500 சம்பாதிச்சா ஒரு நார்மல் லைஃபை லீட் பண்ண முடியும். அதே இல்லைங்க போது அப்புறம் என்ன குழந்தை வீட்டில எப்படி காப்பாத்தாங்க? பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வரும் தொழிலாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கரண்ட் கட்டினால எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டது தெரிவிச்சிருக்காங்க. காயத்ரி, நேசராஜ் தொடர்ந்து இணைந்திருங்கள், நாம் தொடர்ந்து பேசலாம். இப்பொழுது நெல்லையில் இருக்கும் எமது செய்தியாளர் சங்கரிடம் பேசலாம். சங்கர், வணக்கம். சங்கர், இப்ப சொல்லுங்க, நெல்லையில எத்தனை மணி நேரம் மின்வெட்டு இருக்கிறது? இதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கிறது? முக்கியமா மின்சாரத்தை உபயோகப்படுத்தி அங்க என்ன தொழில் செஞ்சுட்டு வராங்க? இப்ப இந்த மின்வெட்டு காரணமா என்ன விதமான பிரச்சனைகள் அங்க சந்திச்சுட்டு வராங்க? அதை பத்தி விரிவா பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, அதாவது நெல்லை மாநகரத்தில் தினமும் காலை 3 மணி நேரமும் மாலை 3 மணி நேரமும் மின் தடை ஏற்பட்டு உள்ளது. முக்கியமாக பொங்கல் பண்டிகைக்கு 1 மாதம் 1.5 மாதமே உள்ள நிலையில தலைப்பொங்கல் சீர்வரிசைக்காக பலர் வெங்கல பாத்திரம் மற்றும் பித்தளை பாத்திரங்கள் வாங்குவர். இதனை கருத்தில் கொண்டு 2 மாதங்களுக்கு முன்பே பாத்திர உற்பத்தி மும்முரமாக நடைபெறும். நெல்லையில பாத்தீங்கன்னா பழையப்பேட்டை டவுன் ஆகிய இடங்கள்ல வந்து வெங்கல மற்றும் பித்தளை பாத்திரம் தயாரிக்கும் சிறு தொழில் நிறுவனங்கள் ஏராளமாக இருக்கிறது. இங்கு வந்து பொங்கலை கருத்தில் கொண்டு பொங்கல் பானை, கொப்பரை, விளக்கு, குடம், தட்டு உள்ளிட்ட வெண்கல மற்றும் பித்தளை பாத்திரங்கள் தயாரிக்கும் வியாபாரிகள் வந்து ஆர்டர் இங்க தாங்க செய்வாங்க, மொத்த ஆர்டரா. ஆனால் தற்போது 6 மணி நேரம் மின்வெட்டு நீடிப்பதால் ஆர்டர் ஏற்ப இந்த பொங்கல் பாத்திரங்களை தயாரிக்க முடியாத சூழ்நிலை இருப்பதாக வியாபாரிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். மேலும் அவர்கள் கூறுகையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொங்கலை முன்னிட்டு கார்த்திகை மற்றும் மார்கழி மாதங்கள்ல மட்டுமே பாத்திர உற்பத்தி கூடங்கள் மிகவும் பிஸியாக இருக்கும். இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக மின்வெட்டு ஏற்படுவதனால முழுமையாக பணி செய்ய முடியவில்லை என்று கூறுகின்றனர். அதாவது ஆர்டர் எடுத்த பாத்திரங்களை குறிப்பிட்ட நாட்களில் வியாபாரிகள்ட்ட, அதாவது மொத்த வியாபாரிகள்ட்ட இன்னும் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதாக கூறியிருக்கிறாங்க. அதுபோக பாத்தீங்கன்னா இந்த தயாரிக்கிற நேரங்கள் மிகவும் குறைவு. அதாவது பாத்திரம் இந்த மின் தடையினால பொங்கலுக்கு முக்கியமாக டவுன் பகுதியில் உள்ள கிராமங்கள் அதிகமா இருப்பதால பொங்கல் நாளை கருத்துல கொண்டு பாத்திரங்கள் ஆர்டர் எடுக்க புதிதாக ஒரு ஆர்டர் எடுக்க முடியாத சூழ்நிலை இருப்பதாக கூறினார். அதுபோல தொழிலாளர்கள் வந்து 250 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. இந்த சம்பளம் கொடுக்கறதுனால தங்களுக்கு கட்டுப்படி ஆகவில்லை என்று தொழிலாளர்களும் வேலை இழந்து ஒரு வேலையை ஒரு பாதியாக குறைக்கக்கூடிய சூழ்நிலை, முதலாளிகள் ஒரு தொழிலாளர்களை குறைக்கக்கூடிய சூழ்நிலையா இருந்து வருதுன்னு சொல்றாங்க. இதனால தொழிலாளர்கள் வேற பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதுபோல பாத்தீங்கன்னா நெல்லையில வந்து முக்கியமான இடங்கள் சிறு தொழில், அதாவது கத்தி சாணை பிடிப்பது மற்றும் இந்த ஜெராக்ஸ் கடைகள் மற்றும் இந்த சிறிய சிறிய தொழில்கள் இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கு. அதே போல எக்ஸாம் வருவதனால மாணவர்கள் மத்தியில சிறு இந்த அடுத்த பாடத்திட்டங்கள் எல்லாம் படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுதுன்னு சொல்லலாம். அதாவது விளக்கு வெளிச்சத்தை தான் இவங்க படிச்சு வராங்க அப்படின்னு சொல்லலாம். காய்கறி தொடர்ந்து இணைந்திருங்கள் சங்கர். கடலூரில் இருந்து எமது செய்தியாளர் தேவநாதன் கடலூர் பகுதியில் உள்ள மக்கள் இந்த மின்வெட்டால் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து எடுத்துச் சொல்ல காத்திருக்கிறார். அவரிடம் செல்லலாம்.
கடலூர் மாவட்டத்தில் முக்கியமான தொழில் வந்து இந்த மீன் ஏற்றுமதி தொழில். இந்த மீன் ஏற்றுமதி தொழிலுக்கு தேவையான இந்த ஐஸ் தயாரிக்கிறது பாத்தீங்கன்னா முழுமையா முடங்கி போயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் தயாரிப்பு பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் தொடர்ந்து மின்சாரம் இருந்தால் மட்டுமே இந்த ஐஸ் கட்டிகள் வந்து உற்பத்தி ஆகும்னு சொல்லி ஐஸ் உற்பத்தியாளர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த மின்சாரம் தொடர்ந்து நின்று வர காரணத்தினால இந்த ஐஸ் உற்பத்தி வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால மீன் உற்பத்தி தொழில் வந்து அது மீன் ஏற்றுமதி தொழில் வந்து முழுமையான பாதிப்புக்குள்ளாகிறதுன்னு சொல்லலாம். அதே போல இந்த கிரில் கேட் தயாரிக்கும் பணி வந்து கடலூர் மாவட்டத்தில் ஒரு ஃபேமஸான தொழில். அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மற்றும் இரும்பின் மூலமா இந்த கிரில் கேட்டில் வந்து அவங்க வந்து தயாரிக்கிறாங்க. அதாவது இந்த மின்சாரம் நின்று வரதால பாத்தீங்கன்னா அவங்க இந்த கிரில் கேட் உற்பத்தி வந்து அவங்களால இந்த தொழில் வந்து ஈடுபட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறாங்க. இதன் காரணமா பாத்தீங்கன்னா இந்த கிரில் கேட் தயாரிப்பு தொழில் வந்து முடங்கி இருக்குது. இதே போல வந்து கடலூர் சிப்காட் பகுதியில் வந்து பல்வேறு ரசாயன தொழிற்சாலைகளும் பல்வேறு தொழிற்சாலைகளும் இருக்குது. இங்கே வந்து மின்சாரம் இல்லாத காரணத்தினால அங்கு வந்து நடைபெறும் சிறு தொழில்களும் வந்து கடுமையான பாதிப்புக்குள்ளாகுது. தற்போது வந்து இந்த கிறிஸ்துமஸ் வந்து வருது. இந்த கிறிஸ்துமஸ்க்காக பாத்தீங்கன்னா இங்க நம்ம கடலூர் மாவட்டத்தில் ஏராளமா இந்த கிறிஸ்துமஸ் பொம்மைகள் வந்து உற்பத்தி செஞ்சு போவோம். இந்த பொம்மை உற்பத்தி தொழிலும் வந்து கடுமையான பாதிப்புக்குள்ளா இருக்குன்னு சொல்லி இந்த பொம்மை உற்பத்தியில் வந்து ஈடுபடுறவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதே போல மாணவ மாணவிகள் படிப்பு வந்து இதனால வந்து பாதிக்கப்படுது. அதாவது இந்த மின்சாரத்தினால பாத்தீங்கன்னா மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி போயிருக்குன்னு கூட சொல்லலாம். கடலூர் பகுதி மக்கள் குறிப்பாக கிரில்கேட் மற்றும் ஸ்டீல் தொழில் செய்து வரும் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் எமது செய்தியாளர் தேவநாதன். இவரை தொடர்ந்து திண்டுக்கல்லில் இருந்து இருக்கும் எமது செய்தியாளர் சரவணன் தரும் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் உள்ள நகர் மற்றும் கிராம பகுதிகளில் 8 மணி நேரம் முதல் 10 மணி நேரம் வரை மின் தடைபடுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலையில் உள்ளனர். குறிப்பாக காலை வேளைகளில் 3 மணி நேரமும் மாலை நேரத்தில் 3 மணி நேரமும் இரவு மணிக்கு ஒரு முறையும் மின்சாரம் தற்போது தடைபட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் இரவு தூக்கத்தை இழந்து தவித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவு மட்டும் சிறு மற்றும் குறு தொழிற்சாலைகள் 500க்கும் மேற்பட்டவை உள்ளன. இந்த தொழிற்சாலைகளில் அறிவிக்கப்படாத மின்தடை காரணமாக உற்பத்தி இழப்பு ஏற்படுகிறது. உற்பத்திக்காகும் செலவு கூடுதலாக உள்ளது. இதன் காரணமாக அதன் உரிமையாளர்கள் பல்வேறு நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். உற்பத்தி குறைவு காரணமாக ஆட்களை குறைத்து வேலை வாங்கும் சூழ்நிலை உள்ளது. ஒரு நிறுவனத்தில் 10 பேர் வேலை செய்யும் சூழ்நிலையில் 5 பேரை வைத்து வேலை வாங்கக்கூடிய நிலைக்கு உரிமையாளர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இந்த நிலை நீடித்தால் விரைவில் உரிமையாளர்கள் தங்களது நிறுவனங்களை இழுத்து பூட்டி செல்லும் சூழ்நிலையே உள்ளதாக கருத்து தெரிவிக்கின்றனர். தினசரி 8 இருந்து 10 மணி நேர அறிவிக்கப்படாத மின்வெட்டால் திண்டுக்கல்லைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் திண்டுக்கல்லைச் சேர்ந்த சரவணன். இப்பொழுது குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெபர்சன் எமது செய்தியாளர், அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கறத பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் வலை கம்பெனிகள் அதிகமாக இருக்கிறது. இதுபோல லேத் கம்பெனிகள், சிறு சிறு தொழில் செய்பவர்கள் தான் இங்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த 6 மணி நேரம் மின்வெட்டால் இவர்கள் தொழில் முடங்கும் சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இவர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து போய் நிற்கிறார்கள். அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த மின்வெட்டை உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாக இருக்குது. மட்டுமல்லாமல் இதுபோன்ற மின்வெட்டு தொடர்ந்து நீடித்தால் இவர்கள் போராட்டத்திற்கு தள்ளப்படுவார்கள் என்பதும் இதன் அந்த பகுதியில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. தொடர்ந்து இந்த மின்வெட்டால் தற்போது மாணவ மாணவிகளும் பெரிய அளவு பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். இரவு நேரங்களில் மின்வெட்டு அதிகமாக நீடித்திருப்பதால் கொள்ளைகள் அதிகரித்து வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில். தொடர்ந்து இதை போக்குவதற்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியான போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது பற்றி தொடர்ந்து எமது அரங்கத்தில் இருக்கக்கூடிய விருந்தினர் காந்தி அவர்களிடம் பேசலாம். சார், இப்போ ஒரு மாவட்ட செய்தியாளர்களும் அந்த பகுதியில் இருக்கிற விஷயங்களை பத்தி சொல்லும் போது எல்லாருமே முன்னிறுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை அறிவிக்கப்படாத மின்வெட்டு. 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் வரைக்கும் மின்வெட்டு இருக்கு எல்லா மாவட்டத்திலையும். ஆனா எந்த நேரத்துல வருது, எந்த நேரத்துல போகுது அப்படிங்கறது தெரியல. மின்வெட்டு குறைக்கணும் அப்படிங்கறதுக்கு, மின்வெட்டு பிரச்சனை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்கு முன்னாடி இந்த டைம்ல தான், இந்த டைம்ல இருந்து இந்த டைம்ல வரணுங்கிற ஸ்கெடியூல் பண்றதே இல்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? நிச்சயமாக இது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை கூட. பற்றாக்குறையை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எப்பொழுது மின்சாரம் கொடுப்பீர்கள் என்று சொல்லுங்கள் என்பது இதை தவிர மக்கள் வேறு எதையும் கேட்க முடியாது. ஆனால் சட்டம் இதுக்கு வழி சொல்லுகிறது. மின்சார பற்றாக்குறை என்று ஒன்று வந்தால் அதை எல்லாருக்கும் சமமாக பங்கிட்டு தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இதை செய்ய வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு அல்ல, ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு இருக்கிறது. மின்சார சட்டத்தின் பிரிவு 23 இருக்கக்கூடியது. இதுக்கு ஏற்கனவே நாங்கள் வழக்குகள் எல்லாம் தொடுக்கப்பட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தில் 2.5 ஆண்டு காலத்துக்கு மேலாக நிலுவையிலேயே இருக்கிறது. ஒழுங்குமுறை ஆணையம் இதில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இரண்டாவதாக இன்னொரு காரணம், நமது பற்றாக்குறை என்பது 1800 மெகாவாட். இன்றைய லெவலிலே 1800 மெகாவாட்.
நம்ம மொத்த தேவை என்பது இன்றைக்கு 11,000 மெகாவாட் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆக 6இல் 1 பங்கு தான் இன்றைக்கு மின்சார பற்றாக்குறை இருக்கிறது. ஆக மின்வெட்டி எல்லாருக்கும் பங்கிடுவதாக வைத்துக் கொண்டால் கூட குறைந்தபட்சம் 4 மணி நேரத்திற்கு மேல், அதிகபட்சம் 4 மணி நேரத்திற்கு மேல் எங்கேயும் மின்வெட்டு இருப்பதற்கான நியாயம் இல்லை. இதில் என்ன பிரச்சனை என்றால் 9,200 மெகாவாட்டில் இருக்கக்கூடிய இந்த மின்சாரம், இன்றைக்கு நாம் விநியோகிக்கக்கூடிய மின்சாரத்தில் 25% மேலாக 2,500 மெகாவாட் சென்னை நகரே எடுத்துக் கொள்கிறது. சென்னையை 24 மணி நேரம் மின்சாரம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையை எடுத்துக்கொண்ட காரணத்தினாலே சென்னையில் இருக்கக்கூடிய ஏனென்றால் அவர்களே 25% மேலான மின்சாரத்தை நாம் ஒருவருக்கு ஒதுக்கி விடுகிறோம். இருக்கக்கூடிய ஏற்கனவே பற்றாக்குறை 16%, இப்பொழுது இருக்கக்கூடிய 16%த்தில் இன்னொரு 25% போய்விடுகிறது. ஆக சென்னைக்கு கொடுப்பந்த காரணத்தினாலே நியாயமாக 4 மணி நேரம் என்பது இன்றைக்கு 8 மணி நேரமாகவும் 6 மணி நேரமாகவும் 10 மணி நேரமாகவும் பல பகுதிகளில் பண்ணதுனால மீதி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து பிரச்சனை இருக்கு. சென்னைக்கு என்று ஒரு பிரிஃபரன்ஸ் ஒரு முன்னுரிமை தருவதானால் அதற்கு சில காரணங்கள் வைக்கலாம். குறைந்தபட்சம் இங்கு ஒரு 2 மணி நேரம் மின்வெட்டை கொண்டு வருவதனால் சென்னை ஒன்று ஸ்தம்பித்து போய்விடாது. ஏற்கனவே 2 மணி நேரம் 3 மணி நேரம் மின்வெட்டு என்பது சென்னைக்கு அறிமுகமானதுதான். சென்னை மக்களும் அதுக்கு தான் தமிழகத்தின் பிற பகுதி மக்கள் என்ன கஷ்டத்தை சந்திக்கிறார்களோ அதில் ஒரு பகுதியாவது சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அதை சொல்லுவதுதான் ஒரு நியாயமான அரசு தீர்வாக இருக்க முடியும். அதை செய்ய தவறிவிட்டார்கள் என்பதுதான் முக்கியம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் 83ஆம் ஆண்டில் 85% மின்வெட்டு தமிழகத்தில் இருந்தது. 85% இருந்தது. 3 நாட்களுக்கு 100% மின்வெட்டு இருந்தது. அந்த நேரத்தில் கூட மின்சாரம் எப்பொழுது வரும், எப்பொழுது போகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. 5 மணி நேரம் தான் மின்சாரம் என்றால் 5 மணி நேரம் எது என்பதை எல்லா பகுதிக்கும் சொல்லப்பட்டிருந்தது. அவ்வாறு விநியோகிக்கப்பட்டது. இது ஏன் இந்த காலகட்டத்தில் செய்ய முடியவில்லை என்று சொல்வதற்கு எந்த காரணமும் இல்லை. நிச்சயமாக செய்ய முடியும். மினிமம் எக்ஸ்பெக்டேஷனா மக்கள் இப்ப எதிர்பார்க்கறாங்க. சிறு குறு தொழில்கள் அவர்கள் தான் மிக மோசமாக பாதிக்கும். இன்றைக்கு 8 மணி நேரம், காலையில் 8 மணியிலிருந்து மாலை 5 மணி வரையில் மின்சாரம் இருக்கும், இடையில் 2 மணி நேரம் இருக்காது என்று சொல்லிவிட்டார். அல்ல 6 மணி வரைக்கும் இருக்கும், இடையில் 2 மணி நேரம் இருக்காது என்று சொல்லிவிட்டால் அதுக்கு தகுந்தாற்போல் அவர் வேலை அமைப்பை மாற்றிக்கொள்ள முடியும். அதுக்கு தகுந்தாற்போல் மக்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். அரைக்க வேண்டியது, போக வேண்டியது, அதுக்கு தகுந்தாற்போல் படிக்க வேண்டிய விஷயங்கள், எல்லா விஷயத்தையும் அவர்கள் தொகுத்துக் கொள்வார்கள். நிச்சயமாக சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். மதுரையில் இருந்து எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வனிடம் கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். தமிழ்ச்செல்வன், சொல்லுங்க, இப்ப மதுரையில எத்தனை நேரம் மின்வெட்டு இருக்கு, இதனால மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. வணக்கம் காயத்ரி. அதாவது மதுரை என்றால் வந்து தொழில் நகரம் தான். இங்கு வந்து பாத்தீங்கன்னா தினசரி வந்து அதிகமாக 10 மணி நேரம் கரண்ட் கட் ஆகிருக்கு. அதிகாலை வந்து 6 மணிக்கு கரண்ட் கட் ஆகி போயிருது. இப்ப அப்புறம் வந்து 9 மணிக்கு தான் கரண்ட் வருது. அப்புறம் பின்னால 12 மணிக்கு கட் ஆகுது. அப்புறம் வந்து 3 மணிக்கு தான் கரண்ட் கட் ஆகுது. அப்புறம் சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா இரவு பாத்தீங்கன்னா 6 to 7 மணி கரண்ட் கட் ஆகுது. அது பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல வந்து 12 மணிக்கும் 2 மணிக்கும் கரண்ட் கட் அதிகமாயிட்டு இருக்கு. மதுரையில கரண்ட் பிரச்சனை வந்து சிறு தொழில் இருந்து பெரிய தொழில் வர அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல மதுரை அளவுகள் வந்து பாதிக்கப்பட்டது வந்து தொழிற்சாலைகளும் சிறு தொழில்களும் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல வந்து தொழிலாளிகள் இருந்து வேலை இழப்பு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இவங்க வந்து நைட்டு நேரத்துல தூக்கம் இல்லாத இதுல வந்து இழப்பு அதிகமாக காணப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மதுரையில வந்து சிட்டியில வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 மணி நேரமும் கரண்ட் கட் ஆயிருது. இதே போல சோளம் வந்தான், அந்த வாடிப்பட்டி, மேலூர், திருமங்கலம் போன்ற பகுதியில் வந்து புறநகர் பகுதியிலான 14 மணி நேரம் மின்சார தட்டுப்பாடு வந்து கரண்ட் கட் ஆகிட்டு இருக்கு. இதுல ஒரு நாளைக்கு மதுரை மாவட்டத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேருக்கிட்ட வேலை வாய்ப்பு சூழ்நிலை இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதுல முடிய வர்த்தகம் வந்து 10 கோடி ரூபாய் அளவில் பாதிக்கப்பட்டு சொல்லிட்டாங்க. சொல்லியிருக்காங்க. இதே போல பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல கொசு தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால நள்ளிரவுல வந்து கரண்ட் கட் ஆகுறதுனால மக்கள் வந்து நிம்மதியாக தூங்க முடியலன்னு சொல்லி குற்றம் சாட்டிருக்காங்க. இரவு நேரங்கள்ல வந்து கரண்ட் கட் ஆகுறதுனால அதிகமா வந்து கொசு தொல்லை இருப்பதால் நோய் மற்றும் அதெல்லாம் அதிகமா பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இரவு நேரங்கள்ல வந்து வழிப்பறி, கொள்ளை சம்பவங்கள் அதிகமா மதுரையில் நடந்துகிட்டு இருக்கு. பள்ளி குழந்தைகளை வந்து ஒழுங்கா படிக்காத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுல மேலும் வந்து அறிவிக்கப்படாத மின்தட்டு வந்து பெரிய அளவுல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, குற்றம் சாட்டுறாங்க. இது வந்து உடனே மதுரை மக்களுக்கு வந்து உடனே மக்கள் கரண்ட் பிரச்சனை வந்து உடனே சரி செய்ய வேணும்னு சொல்லி பொதுமக்கள் வந்து கோரிக்கை கொடுத்திருக்காங்க. கைத்தறி தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ்ச்செல்வன், மதுரை பகுதி மக்கள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக
ஸ்டூடெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு தொழிலாளர்கள்ல இருந்து எல்லா தரப்பு மக்களும் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றி மதுரையில் இருக்கும் எமது செய்தியாளர் விரிவாக பதிவு செய்தார். தொடர்ந்து திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் செல்லலாம். விஜயகோபால், சொல்லுங்க, திருச்சியை பொறுத்த வரைக்கும் மின்சாரத்தை உபயோகப்படுத்தி அங்க என்ன முக்கியமான தொழில் செய்யறாங்க, எவ்வளவு பேர் அந்த தொழில ஈடுபட்டு இருக்காங்க, இந்த மின்வெட்டால அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை பத்தி விரிவா சொல்லுங்க. நிச்சயமா காயத்ரி, திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெல் நிர்வாகம், அதாவது பாய்லர் தயாரிக்கும் நிர்வாகம் வந்து அதற்குரிய உபகரணங்கள் தயாரிக்கிறது, இந்த பணிகள் தான் வந்து முக்கியமான தொழில்னா. இது தவிர மற்ற எல்லா ஊர்லயும் செய்யற மாதிரியே வந்து மற்ற தொழில்கள் வந்து இரும்பு தொழில், வெல்டிங், ஃபிட்டர் போன்ற எல்லா வேலைகளும் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க தொழிலாளிகள் பாதிக்கப்படுறதுங்கிறது தமிழகம் ஃபுல்லா இருக்க நிலையா இருந்தா கூட பொதுமக்களின் பாதிப்புங்கிறது வந்து மிக மிக அதிகமா இருக்கு. இப்போ பொதுமக்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த தேதிக்கு இத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த நேரத்தில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த இடத்துல பண்ண முடியாது. இவங்க வந்து கிராமப்புறத்திலிருந்து வரவங்க தான் இங்க திருச்சி அரசு மருத்துவமனை நாடி வராங்க. அதே மாதிரி பிணவரை அப்படின்னு சொல்ற அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம் வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் வந்து கண்டிப்பா வந்து அந்த ஏசியில தான் இருந்தாகணும். இல்லைன்னா அது அந்த அங்க வைத்திருக்க பிணங்கள் வந்து அழுகி வாடகை அடிக்க ஆரம்பிச்சிடும். இது போன்ற பிரச்சனைகள் வந்து ஆஸ்பத்திரி நிர்வாகங்கள் வந்து மிக அளவில் சந்திச்சிட்டு இருக்காங்க. திருச்சி, மதுரை, கோவை போன்ற மாவட்டங்கள்லாம் வந்து ஒரு கான்கிரீட் கூடுகள் போல வந்து இருக்கு. இவங்களுக்கு வந்து காற்றோட்டம் இல்லாத வீடுகள் இருக்கிறதுனால இவங்க கரண்ட் கட்டு அப்படின்னு சொன்னா ஜன்னலை திறந்து வச்சு கூட இவங்க காத்து வாங்க முடியாது. அப்படி அவங்க வந்து கதவு காத்துக்காக வந்து இயங்குகிற நிலைமை இருக்கு. கிராமப்புறங்கள்ல கூட அந்த மாதிரி காற்றோட்டமா இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் கிடையாது. அதே போல படிக்கிற மாணவிகள் வந்து குறிப்பா இரவு நேரங்கள்ல தான் வந்து படிப்பாங்க. ஏன்னா சத்தம் யாரும் இருக்காது, வேற டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. வீட்டுல இருக்கவங்க டிவி பார்த்து சீரியல் பார்த்து முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த படிக்கிற மாணவிகள் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல அதிகாலையில படிக்கிற மாணவிகள் இந்த எப்ப கரண்ட் வரும் எப்ப கரண்ட் போகும் தெரியாத நிலையினால அவங்க படிக்க முடியாது. பொது தேர்வு வந்து அடுத்த மாதம் வரும் மார்ச் மாதம் எதிர்கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகளும் வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல சாதாரண ஒரு ஓட்டல் தொழிலாளி கூட வந்து எந்த நேரத்துல கரண்ட் இருக்கும் இருக்காதுன்னு தெரியாதனால சட்னி கூட அரைக்க முடியாத நிலைமை வந்து இங்க திருச்சி மாவட்டத்தில் உள்ளது காய்கறி. தொடர்ந்து இணைந்திருங்கள் விஜயகோபால். திருச்சி மாவட்ட மக்கள் குறிப்பாக மருத்துவமனைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, மாணவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, உணவகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை குறித்து விரிவாக பதிவு செய்தார். கோவையில் இருக்கும் எமது செய்தியாளர் நேசராஜிடம் செல்லலாம். நேசராஜ், சொல்லுங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், முக்கியமா அடித்தட்டு மக்கள்ல இருந்து சிறு குறு தொழிலில் ஈடுபட்டு இருக்கிற மக்கள் இந்த மின்வெட்டுனால எப்படிப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்காங்க? முக்கியமா அவங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருக்கிறதா? அவங்க என்ன செய்யறாங்க? இப்ப இந்த மின்வெட்டு பிரச்சனைனால என்னென்ன வேலைகளுக்கு அவங்க செல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ கோவையில பாத்தீங்கன்னா பெரிய நிறுவனங்களான லட்சுமி மெஷின் ஒர்க்ஸ், அப்புறம் ரூட்ஸ் கம்பெனி, அப்புறம் பிரிகால், இந்த சாம் டர்போ போன்ற பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து வட மாநிலங்களில் வந்து ஒரு பிளான்ட்டை போட்டிருக்காங்க. இதனால பெரிய நிறுவனங்கள் இந்த மின்சார வீட்டில் இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த சிறு குறு தொழில் மட்டுமே இந்த மின்வெட்டில் மிகவும் பாதிக்கப்படும். இது குறித்து காட்மா சங்க தலைவர் ரவிக்குமார் நம்மிடையே இருக்கிறார், அவர்கிட்ட கேட்போம். இப்போ எந்தெந்த மாதிரி பிரச்சனையை? கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில் மோட்டார் உற்பத்தி தொழிற்சாலைகள், பம்ப்செட் உற்பத்தி தொழிற்சாலைகள், வெட் கிரைண்டர் உற்பத்தி தொழிற்சாலைகள், சிறு தொழில் நிறுவனங்கள், நடுத்தர தொழில் நிறுவனங்கள், குறுந்தொழில் கூடங்கள் என 50,000க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த தொழில் நிறுவனங்களில் 7 லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றனர். குறிப்பாக 30,000க்கும் மேற்பட்ட குறுந்தொழில் கூடங்கள் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த குறுந்தொழில் கூடங்களில் படித்த படிக்காத 3.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றனர். இந்த குறுந்தொழில் கூடங்களில் 90% குடியிருப்பு பகுதிகளில் 10க்கு 10, 10க்கு 16, 16க்கு 20 என்ற சதுரடி கட்டிடங்களில் வாடகை கட்டிடங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. வாடகை கட்டிடங்களில் குடியிருப்பு பகுதியில் இயங்கிக் கொண்டிருப்பதால் மின்வெட்டு நேரங்களில் குறுந்தொழில் முனைவோர்களால் ஜெனரேட்டர்களை பயன்படுத்த முடியவில்லை, இடப்பற்றாக்குறை காரணமாக. அதையும் தாண்டி 1-2 குறுந்தொழில் முனைவோர்கள் ஜெனரேட்டர்களை பயன்படுத்தலாம் என்றால் வங்கிகள் கடனுதவி தர மறுக்கின்றன. மொத்தத்தில் 100% குறுந்தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியம் அளிக்கின்ற மின்சாரத்தை நம்பியே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மின்வெட்டு காலங்கள் முற்றிலுமாக உற்பத்தி முடங்கிய குறுந்தொழில் நிறுவனங்கள் காணப்பட்டு வருகின்றன. 2007ஆம் ஆண்டு 1 மணி நேரமாக துவங்கிய மின்வெட்டு படிப்படியாக அதிகரித்து கடந்த 5 மாதங்களுக்கு
முன்பு வரை 18 மணி நேரம் மின்வெட்டாக கோவை திருப்பூர் மாவட்டங்களில் கடுமையாக அமல்படுத்தப்பட்டு வந்தது. இந்த மின்வெட்டு காரணமாக குறுந்தொழில் கூடங்களில் 70% அதிகமாக உற்பத்தி முடங்கி இருந்தது. இந்த உற்பத்தி முடக்கம் காரணமாக கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டு குறுந்தொழில் முனைவோர்கள், அரசுடைமை வங்கிகள், தனியார் நிதி நிறுவனங்கள், தனியார் வங்கிகள், தனி நபர்கள் என அனைத்து நிதி நிறுவனங்களும் பெற்றுள்ள கடனை திருப்பி செலுத்த முடியாமல் கடுமையான நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு அவர்களிடத்தில் இருந்த இயந்திரங்களை விட்டு கடன். சரி, இப்ப இவர் சொல்லபடி பார்க்கும்போது இது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸாவே இருக்கு. எனக்கு நான் தொழில் தொடங்கினேன், எனக்கு கரண்ட் வரல, நான் வாங்கின பேங்க் லோன் என்னால அடைக்க முடியல, எனக்கு உற்பத்தி முடக்கமாச்சு, நான் இப்ப பணவீக்கத்துல இருக்கேன். இப்ப இது ஃபுல்லா இந்த மாதிரி இவர் மட்டும் கிடையாம இந்த மாதிரி 1000த்திற்கும் லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இதே மாதிரியான பிரச்சனையை சந்திச்சுட்டு வராங்க. இப்ப இந்த மின்வெட்டுனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இது தவிர்த்திருக்க முடிய ஒரு விஷயமா, தவிர்த்திருக்கலாமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய மின்சார பற்றாக்குறை 1800 மெகாவாட் அளவுக்கு இருக்கிறது. இது கோடை ஜனவரிக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் 3000 மெகாவாட் அல்லது 3500 மெகாவாட் அளவிற்கு போகக்கூடும். 2008 துவங்கிய மின் உற்பத்தி நிலையங்கள், தமிழகத்தை சார்ந்த மின் உற்பத்தி நிலையங்கள் இதுவரையில் மின் உற்பத்தியை முழுமையாக துவங்கவில்லை. வடசென்னையில் இருக்கக்கூடிய 1200 மெகாவாட் மின் நிலையங்கள் கடந்த ஆண்டு டிசம்பரில் மின் கட்டமைப்புடன் பரிசோதனை ஓட்டத்திற்காக துவங்கப்பட்டது. ஒரு யூனிட் டிசம்பரில் துவங்கியது, ஆகஸ்டில் மற்றொரு யூனிட் பரிசோதனை ஓட்டம். பரிசோதனை ஓட்டம் என்பது அதிகபட்சமாக 6 மாத காலம்தான் இருக்கலாம் என்று மத்திய ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயித்திருக்கிறது. ஓராண்டு காலமாகவே இது பரிசோதனை ஓட்டத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த 2 மின் உற்பத்தி நிலையங்களும் இதுவரையில் கொடுத்துக் கொண்டிருந்த கூட 200 மெகாவாட் 250 மெகாவாட்டுக்கு கூட இன்றைக்கு கொடுக்கவில்லை. அதுபோலவே மேட்டூரில் 600 மெகாவாட் உற்பத்தி நிலையத்தை தமிழக அரசு போட்டிருக்கிறது. இது கடந்த ஆண்டு, அதாவது மே 4/5/2012 பரிசோதனை ஓட்டத்தை துவங்கினார்கள். இன்று வரையில் முழு உற்பத்தியை துவங்கவில்லை. இன்றைக்குத்தான் 1-2 நாட்களுக்கு முன்னதாக உற்பத்தியாக ஒரு 500 மெகாவாட் அளவிற்கு அது வந்திருக்கிறது. இந்த நிலையம் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக பரிசோதனை ஓட்டத்திலே இருந்து கொண்டிருப்பதை அரசோ அல்லது டான்ஜெட்கோ ஏன் அனுமதிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. பெரிய ஸ்லோ ப்ராசஸா இருக்கிறது ஒரு மெயினான காரணம் இல்லை. இந்த உற்பத்தி நிலையங்களை அதன் குறிப்பிட்ட காலத்திற்கு கொண்டு உற்பத்தி துவங்க வைத்திருக்க வேண்டிய கடமை டிஎன்இபிக்கு இருக்கிறது. டார்கெட் அவங்க அடைஞ்சிட்டாலும் உற்பத்தி முழுமையா தொடங்கணும். பரிசோதனை ஓட்டத்திலேயே எப்படி ஓட்டிட்டு இருக்க முடியும்? பரிசோதனைங்கிறது அது ஓட்டி பார்க்கலாம், அதுல சில பழுதுகள் இருக்கும், அதுல இருக்க நீக்குவாங்க, அல்லது குறைபாடுகளை நீக்குவாங்க, அது இப்படித்தான் இருக்க முடியும். அதிகபட்சமாக ஆணையமே 6 மாத காலம் தான் அதுக்கு தந்திருக்கிறது. 1.5 ஆண்டு காலமாக ஏன் ஒரு நிலையம் இப்படி இருக்கிறது மற்றும் ஓராண்டு காலமாக ஏன் இருக்கிறது என்ற கேள்விக்கு டான்ஜெட்கோ இதுவரை பதில் சொல். இந்த 3 நிலையங்களும் முழு உற்பத்தியை துவங்கி இருந்தால் 1800 மெகாவாட் இன்றைக்கு வந்திருக்கும். இது ஒரு கூட்டா இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க சோதனை ஓட்டத்திலேயே தான் நம்ம இது வரைக்கும் காலம் தள்ளிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்க. இப்ப இந்த நிலைமையிலையும் நிறைய இந்த அனல் மின் நிலையங்கள்ல அடிக்கடி பழுது, இப்ப மேட்டூர் ஆகட்டும், நீர்மின் நிலையமான மேட்டூர் ஆகட்டும், கல்பாக்கம் ஆகட்டும், தூத்துக்குடி ஆகட்டும், அடிக்கடி பழுது, 1வது யூனிட்டில் பழுது ஏற்பட்ட காரணத்தால் 600 மெகாவாட் மின்சாரம் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியல. இந்த மாதிரியான செய்திகள் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஏன் இந்த மாதிரியான பழுது அடிக்கடி ஏற்பட்டு இருக்கு? இது தவிர்க்க முடியுமா? பழுது என்பதை எந்த விதமான பழுது என்பதை குறித்து தான் தவிர்க்க முடியுமா முடியாதா என்ற ஒரு நிலை இருக்கு. இன்றைக்கு கூட தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் இன்றைக்கு பழுதடைந்து நின்று கொண்டிருக்கிறது. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய 210 மெகாவாட் நிலையங்கள் அனைத்துமே முதல் 3 யூனிட்டை அலகுகளை எடுத்தோமானால் அவை 2079 82 உள்ள ஆண்டுகளில் போடப்பட்டன. அதன் ஆயுட்காலத்தை கடந்து இன்றைக்கு உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. ஆக அதில் இன்றைக்கு நாம் அதை எடுத்துவிட்டால் வேறு மின் உற்பத்தி இருக்கக்கூடிய மின் உற்பத்தி கூட இல்லாமல் போய்விடும் என்ற காரணத்தினால் நாம் ஊட்டுகிறோம். அனல் மின் நிலையங்களில் இருக்கக்கூடிய தொழில்களிலேயே மிகவும் சிக்கலான அமைப்பு கொண்டது அனல் மின் நிலையம்தான். இந்த அனல் மின் நிலையங்களில் மிகப்பெரிய அளவிலான வெப்பம் நமக்கு கையாளப்படுகிறது. 2000 டிகிரி சென்டிகிரேட் பாய்லர் உள்ளே இருக்கக்கூடிய வெப்பம், அதில் ஏற்படக்கூடிய பழுது என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்படும். அதை நீக்குவது என்பது தவிர்க்க முடியாத விஷயம். அதாவது அந்த குறைபாடுகளை உடனடியாக தீர்க்கக்கூடியதாக இருக்கும். சில சமயம் கொஞ்சம் நீண்ட காலமாகும். அந்த மாதிரியான காலங்கள் இருக்கு. நாம் மழை காலத்தில் இதை ஒவ்வொரு வருடாந்திர பராமரிப்புக்காக எடுப்போம்.
அதிக உற்பத்தி புனல் உற்பத்தி இருக்கும்போது இதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரணம் இருக்கிறது. இதுவரையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உற்பத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொய்வுகள் எல்லாமே சாதாரணமாக எல்லா அனல் மின் நிலையங்களும் எந்த நாட்டிலும் ஏற்படக்கூடிய ஒரு தொய்வு தான். இந்த 12 அனல் மின் நிலையங்களும் கூட இன்றைக்கு தேசிய அளவில் 30 ஆண்டுகளாக அதிக அளவில் உற்பத்தி செய்தார்கள் என்பதற்காக பரிசினை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த அனல் மின் நிலையங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைபாடுகள் என்பது தவிர்க்க முடிந்த குறைபாடுகள் அல்ல, அவை உடனடியாக நீக்கப்பட்டு எந்த அளவுக்கு அந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதை விட அதிகமாக உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. குற்றச்சாட்டு என்னவென்றால் புதிதாக வர வேண்டிய மின் நிலையங்கள் 600 மெகாவாட், இதுவரை 250 200 என்று போட்டிருந்தோம், இப்பொழுது 600 மெகாவாட்டுக்கு போய்விட்டோம். தேவைகள் உயர்ந்து விட்ட காரணத்தினாலே இந்த 600 மெகாவாட் 3 600 மெகாவாட் மின் நிலையங்களும் முழு உற்பத்தியை துவங்கி இருந்தால் இன்றைக்கு இந்த மின்வெட்டை இன்னும் 2 மாத காலத்திற்கு நிச்சயமாக தவிர்த்திருக்க முடியும். அதை ஏன் டான்ஜெட்கோ செய்யவில்லை என்பதுதான் மக்களுக்கு டான்ஜெட்கோ சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. இப்ப மக்களுக்கு டான்ஜெட் சொல்லக்கூடிய கடமையை பத்தி நீங்க விரிவா சொன்னீங்க. இப்ப மக்கள் மத்தியிலும் விழிப்புணர்வு தேவை. எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் அரசாங்கத்தோட சேர்ந்து மக்களும் கோஆபரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். முக்கியமா சொல்ல போனோம்னா இப்ப அரசாங்கம் சொல்லிருக்காங்க CLF பல்ப் யூஸ் பண்ணுங்க, அது குறைவான மின்சாரம் தான் நம்மளுக்கு இழுக்கும், கரண்ட் கெபாசிட்டி கம்மியா தான் நம்மளுக்கு இழுக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க. தேவையில்லாம தெருவிளக்குகள் காலை நேரத்திலையும் எரிஞ்சுகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய மெத்தன போக்குகளும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. சோ கவர்மெண்ட் மட்டுமே நம்ம சொல்லாம நம்ம மக்களும் கோஆபரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதுக்கான விழிப்புணர்வு இப்ப இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட மிகவும் கம்மியாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்ப இந்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில கொண்டு வரதுக்கு அரசு என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்கலாம்? அரசு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பரில் ஒவ்வொரு ஆண்டு எனர்ஜி கன்சர்வேஷன் மின் சேமிப்பு வாரம் என்று ஒன்று கொண்டாடுகிறார்கள். மின் சேமிப்பு என்பது ஒரு சட்டமாகவே இருக்கிறது. ஆனால் மக்கள் இதை பங்கேற்க வேண்டும், மக்கள் இந்த குறையை தீர்க்க வேண்டும் என்பதில் சொல்ல வேண்டுமானால் குறிப்பாக சில விஷயங்களை சொல்ல வேண்டும். ஒன்று என்னவென்றால், நாம் டிவி ஆஃப் பண்ண செய்து விட்டால் அதை சுவிட்சில் ஆஃப் பண்ணணும். ரிமோட்ல மட்டும் ஆஃப் பண்ணி செஞ்சுட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய கன்சம்ஷன் இருக்கும். இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கின்றன. ஹீட்டர், எலக்ட்ரிக் ஹீட்டர் நம்ம பயன்படுத்துறோம். மின்சார ஹீட்டருக்கு நமக்கு தேவையில்லை. இங்கே சூரிய வெப்பத்தில் மின் கொதிகலனை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் மின்சார சேமிப்பில் அரசும் மற்ற நிறுவனங்களும் எந்த அக்கறையும் காட்டவில்லை என்பதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய 461 மெகாவாட் எரிவாயு நிலையங்கள் இருக்கின்றன. இவை நேரடியாக எரிவாயு எரித்து 5 யூனிட் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தில் 4.5 யூனிட் மட்டுமே உற்பத்தி செய்கிறார்கள். இவர்களிலே அரை யூனிட் மின்சாரத்தை அவர்கள் வீணடிக்கிறார்கள். அதுபோன்ற பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் முழுக்க ஏசி யூனிட்டையே பயன்படுத்துகிறார்கள். 5 அடுக்கு மாளிகை 6 அடுக்கு மாளிகைகள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆக அது போன்ற இடங்களில் அவை தடுக்கப்படுவதில்லை. ஆக மின் சேமிப்பு என்பது அரசில் இருந்து துவங்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அரசு இது போன்ற விஷயம், இந்த நிலையங்களை ஏன் இன்றும் அரசு நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பொதுத்தன்மையில் இங்கு எடுத்துக்கொள்வீர்களானால் இந்தியாவினுடைய மின்சார தேவையை மத்தியில் இருக்கக்கூடிய இந்தியா மட்டுமே சந்தித்து விட முடியும். மத்தியில் தான் நமக்கு நிலக்கரியினுடைய வளம் நிறைய இருக்கிறது. இப்ப மின்சாரம் என்பது மிக குறைந்த அளவில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஆற்றலை கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. நாம் மின் நிலையங்கள் எல்லாம் மத்திய இந்தியாவில் அமைக்கப்பட்டு மின்சாரம் மற்ற இந்தியா பகுதியை கொண்டு போகப்பட்டால் மின் சேமிப்பு என்பது மிகப்பெரிய அளவிலே இருக்கும் என்பது ஒரு அடிப்படையான விஷயம். இவை எல்லாமே உற்பத்தி சார்ந்த அல்லது மக்களுக்கு அவர்கள் அறிந்திருக்க முடியாத இடத்தில் இருக்கக்கூடிய மின் சேமிப்புகள். மின் சேமிப்பை அரசும் சேர்ந்து ஒரு முனைப்பாக திட்டமிட வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம். நிச்சயமா சார். அரசு மட்டுமில்லாமல் பொதுமக்களும் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் மின்வெட்டு பிரச்சனையை நம்மால் தீர்க்க முடியும் என்பது அனைவரது கருத்தாகவும் உள்ளது. இந்த பிரச்சனை குறித்து நம்முடன் ஆராய்ந்த தமிழ்நாடு மின்துறை பொறியாளர் திரு காந்தி அவர்களுக்கும், எமது செய்தியாளர்கள் கோவையில் இருந்து கள தகவல்களை பதிவு செய்த செய்தியாளர்கள் நேசராஜ், திருச்சியில் இருந்து விஜயகோபால், மதுரையில் இருந்து தமிழ்ச்செல்வன் மற்றும் திருநெல்வேலியிலிருந்து சங்கர் ஆகியோர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சந்தியுடன்.